ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராம் லாங்குவேஜோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவ் சி ப்ளஸ் ப்ளஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி இல்லை எனக்கு விஎஸ் கோடில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு விஎஸ் கோடோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பற்றி வர கிளாஸஸில் ஒரு வீடியோ போடலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் எப்படி டெவலப் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்கள் சிஸ்டம் என்ன ப்ரௌசர் இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேவ் ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோட்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சோர்ஸ் ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் போய் டவுன்லோட் கொடுங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே போதும். சரி வாங்க, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, எங்கள் காலேஜில் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணல, நாங்கள் வந்துட்டு டர்போ சியில் ஒர்க் பண்ணுறோம், டர்போ C7, சி ஷார்ப்பு, C7, C7, சி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதே மாதிரி சில காலேஜில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணி டெர்மினல்லே ஸ்ட்ரெயிட்டாக ரன் பண்ணலாம் சொல்லி தராங்க. அதே மாதிரி இல்லை உங்களுக்கு அதே பிடிச்சிருக்கு, இல்லை அதே இருக்குது, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது எனக்கு டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க, நாங்கள் பார்த்து உங்களுக்கு அதோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸையும் என்ன தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போதைக்கு நம்ம இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கும் அதுக்கும் மேக்ஸிமம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள். சரி வாங்க, இங்கே போயிட்டு நம்ம ஒரு நியூ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்துட்டு ஒரு ஹலோ வேர்ல்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரி, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது. ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எப்போவுமே வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு கம்பைலரோ இல்லை இன்டர்பிரட்டர் பேஸ்டு தான் இருக்கும். கம்பைலர் பேஸ்ட் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா C++ அண்ட் ஜாவா. இன்டர்பிரட்டர் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா அண்ட் பைத்தான். ஏன்னா ஜாவா வந்துட்டு போத் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணுது. ஆனால் நம்ம இப்போ படிக்கிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கம்பைலர் மட்டும்தான். இந்த கம்பைலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதின கோடை சிஸ்டமுக்கு புரியிற மாதிரி பைனரியாக மாற்றி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றி திரும்ப அங்கேருந்து அவுட்புட்டை வந்து நமக்கு இங்கே காட்டும். அதே மாதிரி கம்பைலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன எரர் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஹோல் ப்ரோக்ராமே செக் பண்ணி தான் சொல்லும். இப்போ நான் ப்ரோக்ராமில் எரரே பண்ணல, நான் இங்கே என்ன பண்ணேன்னா இந்த கம்பைல் F9 இருக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் கீழே F9 கொடுக்கும். இப்போ கம்பைல் கொடுக்குறேன், கண்டெய்னர்லேயே சேவ் பண்ணிப்போம். நம்ம இப்போதைக்கு ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா, வார்னிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிடுச்சு. கம்பைலேஷன் டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.38 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நான் இதை ரன் பண்ணல, கம்பைல் மட்டும் தான் பண்ணுறேன், எரர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுறேன். இப்போ எரர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அதுக்கு F10. இப்போ எரர் அதை பிரிண்ட் பண்ணோடனே என்னாச்சு, ரன் பண்ணோடனே ஹலோ வேர்ல்டுன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு.
இல்லை நான் இப்போ ஏதாவது ஒரு எரர் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை இப்போ 0 எடுத்தது கம்பைல் பண்ணுவோம். இப்போ என்ன வருது நமக்கு? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பக்கத்தில் எதுவுமே வரலையே, நீங்கள் இன்டீஜர் கொடுத்துருக்கீங்கன்னா ஏன் எதுவுமே இன்டீஜர் தரல அப்படின்னு சொல்லுது. இன்டீஜர்னா என்னன்றது நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எரர், இது ஏதோ ஒரு எரர். ஓகேவா? சரி, இப்போ நான் திரும்ப 0 போட்டு கம்பைல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா எனக்கு எரர் என்ன ஆகிடும், போயிடும். ஓகேவா? ஆனால் இப்போ நான் கம்பைல் பண்ணிட்டேன், இந்த ப்ரோக்ராமில் எரரே கிடையாது. கரெக்டாக? ஆனால் இப்போ நான் 0 எடுத்துகிற எரர்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இப்போ தான் சொன்னேன். ஆனால் நான் இதை கம்பைல் பண்ணாமல் அப்படியே போய் ரன் பண்ண அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தது என்ன ஆகும்? ஆல்ரெடி கம்பைல் பண்ணாதான் ரன் ஆகும். நீங்கள் இப்போ ரைட் பண்ண கோட் என்ன ஆகாது? ரன் ஆகாது. ஏன்னா அதை கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் ரன் பண்ண முடியும். ஓகேவா? இல்லை வந்துட்டு இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் F11 கொடுக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட்டாக கம்பைல் அண்ட் ரன் ரெண்டுமே நேரம் ஒரே நேரத்தில் ரன் ஆகிடும். சரி, ஃபஸ்ட்டு இந்த கோடில் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா இந்த டபுள் ஸ்லாஷ், அதாவது இந்த டபுள் ஸ்லாஷ் என்ன சொல்லுது அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த கமெண்ட் என்ன பண்ணாது, கம்பைலர் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது எடுத்துக்காது. அதே மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார், அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டார் ஸ்லாஷ். ஓகேவா? இது கூட நீங்கள் எழுதுறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட். இதையுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது, கம்பைலரை எடுத்துக்காது நீங்கள் ரன் பண்ணும்போது. இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அதாவது உங்கள் கோடை மற்றவங்க பார்த்தாவோ இல்லை வந்துட்டு உங்கள் கோடை நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு 100 லைன் ப்ரோக்ராம் பண்ணீங்க, முதல் லைனில் 4வது லைனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருதுன்னா நீங்களே புரிஞ்சுக்கணும், ஓ நான் இதுக்கு தான் இதை பண்ணேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கமெண்ட்டை சைடில் எழுதி வைக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நோட்ஸ் எழுத போகிறோம். அதாவது இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹேஷ்டேக்னா என்ன, இந்த இன்க்ளூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த stdio ஸ்டூடியோ கிடையாது, stdio.hனா என்ன, மெயின்னா என்ன, இன்ட்னா என்ன, printfனா என்ன, ரிட்டர்ன்னா என்ன இப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம், இந்த ஒரு மெயின் பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ண ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இந்த ஹேஷ்டேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ ப்ராசஸரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் இப்போ நம்ம எழுதுற கமெண்ட் இருக்குல்ல, இந்த கமெண்ட் இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகாது, உங்களுக்கு இங்கே காட்டாது. அப்போ நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கமெண்ட் எல்லாம் எரேஸ் பண்ணும். நமக்கு எரேஸ் பண்ணாது, அனுப்புகிற கோடுல எரேஸ் பண்ணிடும். அப்போ இந்த எரேஸ் பண்ணுற ஒர்க்கை யார் பண்ணுறா அப்படின்னா இந்த ஹேஷ்டேக், அவரு தான் என்ன சொல்கிறோன்னா ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இவருக்கு இன்னொரு வேலை இருக்குது. அதாவது இந்த இன்க்ளூட் சொல்லியிருக்கோம்ல, இந்த இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணிடணும். நீங்கள் அந்த ஹேஷ்டேக் எடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், எரர் வரும். ஏன்னா இன்க்ளூடு அப்படின்றது என்ன ஆகாது, தனியாக வேலை செய்ய முடியாது. நீங்கள் ஹேஷ்டேக் கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்க்ளூட் என்ன ஆகும், வேலை செய்யும். இந்த இன்க்ளூடராக என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே யூஸ் பண்ண printf அப்படின்னு இருக்குல்ல, இந்த printf எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பிரிண்ட் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரிண்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த printf நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த printf வந்துட்டு பிரிண்ட் தான் பண்ணணும்னு அதுக்கு ஒரு கோடு எழுதியிருப்பாங்க. அந்த கோடு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஃபைலில் இருக்கும், stdio.h. அதாவது இது என்ன அப்படின்னா ஹெட்டர் ஃபைலுன்னு அர்த்தம். அந்த ஹெட்டர் ஃபைலுன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு .h அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ அந்த .hன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். stdio.ன்றது ஃபைலோட பேர், ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h, ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்க printf நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைலில் இருக்க எல்லாத்தையுமே நான் இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணால் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் இன்க்ளூட் என்னது, சேர்க்கணும். அந்த சேர்க்க அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்க்ளூட் தனியாக என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஷ்டேக் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸரை யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இது என்ன மெயின், இப்போ printf ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன், அப்போ மெயின்எஃப் ஒரு ஃபங்க்ஷன் தானே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மெயின்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான், ஏன்னா பேரந்தீசிஸ் இருக்குல்ல, பிராக்கெட்னு சொல்லக்கூடாது, பேரந்தீசிஸ்ன்னு சொல்லணும். இந்த பேரந்தீசிஸ் அதால நீங்கள் என்ன சொல்லணும், அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லணும். அப்போ ஏன் மெயின்ன்றது சும்மா எழுதியிருக்கும், அதுக்குள்ள எதுவுமே தரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்எஃப் ப்ராசஸ் என்னன்னா எதுவுமே பிரிண்ட் பண்ணணும், எதுவும் ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு கம்பைலர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க. சீன்றது என்னது, கம்பைலர் லாங்குவேஜ். அப்போ கம்பைலர் லாங்குவேஜ் என்ன தான் பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தான் சர்ச்.
இப்போ நீங்கள் சி படித்தாலும் சரி, C++ படித்தாலும் சரி, ஜாவா படித்தாலும் சரி, இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ரன் ஆகும். நீங்கள் 400 லைன் ப்ரோக்ராம் எழுதினாலும் இந்த 400 லைனில் எங்கே மெயின் இருக்குது அப்படின்னு தான் அதை என்ன பண்ணும், சர்ச் பண்ணி அதில் வந்து தான் என்ன பண்ணும், ஒர்க் பண்ணுமே தவிர நீங்கள் வேறு ஃபங்க்ஷன் வேறு பேர் எழுதுனீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அப்போ இன்க்ளூட்னா என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு, stdio.h தெரிஞ்சிச்சு, மெயின் தெரிஞ்சிச்சு. printfனா பிரிண்ட் பண்ண ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இப்போ இந்த இன்டூ ரிட்டர்ன் மட்டும் தான் பார்க்கணும். இன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேட்டா டைப். அதாவது அது இன்ட்னா என்னன்னா நம்பர், அதாவது 1 2 3 -1 2 3 இதுதான் என்னது நம்பர் சொல்றோம்ல, அந்த நம்பர் தான் என்னன்னு சொல்றோம், நீங்க இன்ட்னு சொல்றோம். இன்டிஜரோட ஷார்ட் ஃபார்ம். இன்டிஜர்னா என்ன அப்படின்னா நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை மேக்ஸ் நல்லா பண்ணுவீங்க, இல்லை மேக்ஸ் நல்லா பண்ணணுன்ற அவசியம் கூடாது. மேக்ஸ்ல வந்து ஜென்ரல் டாபிக் இது. இன்டிஜர்னா என்னன்னா -∞ to +∞. அதாவது இந்த பக்கம் இருக்கிற எல்லா நம்பர்ஸும், ஜீரோக்கு இந்த பக்கம், ஜீரோக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லா நம்பர்ஸும், இதான் என்ன சொல்றோம், இன்டிஜர்னு சொல்றோம். இந்த டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு நம்ம வீடியோ போடுறோம். அதில் வந்துட்டு இந்த ஒரு டேட்டா டைப்ல நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகே, அதை பற்றி நம்ம லேட்டர் ஆன் கிளாஸஸில் பார்ப்போம். இப்போ ரிட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனாலுமே, இப்போ நான் மெயின் எழுதியிருக்கேன்ல, அதுவும் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடி, இன்டீஜர் டேட்டா டைப்ல ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் மெயின் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்னு சொல்லிட்டேன். மெயின் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த லைனை எடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரோக்ராம ஒர்க் ஆகும். ஆனால் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கான ரிட்டர்னை எழுதி தான் ஆகணும். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்னால ரிட்டர்ன் எடுத்து ஒர்க் ஆகும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இனிமேல் எழுதுகிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் இன்ட்டு கொடுத்து மேலே கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் எழுதி தான் ஆகணும். அப்போ அதே ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ரிட்டர்ன் 0 நீங்கள் எடுக்கும்போது பெரிய ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா ரிட்டர்ன் 0 சர்ச் பண்ணும். அதனால எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்தே ரிட்டர்ன் 0 போட்டு பழகுங்க. இனியும் வர கிளாஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணணும், ரிட்டர்ன் 0 போட்டு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ இது F11 கொடுத்து, அதாவது கம்பைல் அண்ட் போத் ரன், நான் என்ன பண்ணேன், ஒர்க் பண்ணேன். அதில் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம அடுத்த வர கிளாஸஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம சி என்ன ஏது அப்படின்றத பற்றி படிக்கலாம். பாய்.